Hi all, welcome to Market Profile Deep Learn. ஸோ இன்னியோட வீடியோ பொறுத்தவரையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரொஃபைலோட லேர்னிங் பார்க்க போகிறோங்க. எஸ் இட் இஸ் ஓடிஎஃப் கான்செப்ட் அண்ட் ஓடிஎஃப் பொறுத்தவரையும் நம்ம நிறைய ஜென்ரல் வீடியோஸில் ஓடிஎஃபோட டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓடிஎஃப் இஸ் நத்திங் பட் ஒன் டைம் ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த மார்க்கெட்டில் இந்த டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணிட்டாங்க அன்னியோட டேயில் அப்படின்னு கிளியராக தெரியக்கூடிய ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் ஸ்மார்ட் மணினும் சொல்லலாம். இட்ஸ் கிளியர் ஓடிஎஃப். ஸோ அதர்வைஸ் இட்ஸ் அ ரேஞ்ச் மார்க்கெட் இல்லையா? இப்போ இந்த டேலாம் இட்ஸ் அ ரேஞ்ச் மார்க்கெட், இந்த டேலாம் இட்ஸ் அ ரேஞ்ச் மார்க்கெட். பட் வென் ஓடிஎஃப் இஸ் தேர், மார்க்கெட் எய்தர் ஆன் அப்சைட் ஆர் ஆன் டவுன் சைட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் வை வி சி ஓடிஎஃப். ஸோ அந்த ஒரு டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணிட்டாங்கன்ற போது ஃபஸ்ட்டு ஒரு ஓடிஎஃப் வந்து பையிங் சைடில் இருக்காங்கன்னா நம்ம ஆப்போசிட்டாக செல் சைடில் எடுக்கக்கூடாது. வேறஸ் ஓடிஎஃப் இஸ் ஆன் செல் சைட், வி ஷுட் பி கேர்ஃபுல். பையிங் சைடில் நம்ம எடுக்கக்கூடாது பிகாஸ் ஓடிஎஃப் இஸ் நத்திங் பட் அ ஸ்மார்ட் மணி. பட் இந்த ஒரு ஓடிஎஃப் வந்து நம்ம நிறைய ஜென்ரல் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஜென்ரலான நம்ம நிறையோட டிஸ்கஷன்ஸில் ஓடிஎஃபோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரையும், நிஃப்டியை பொறுத்தவரையும் ரீசெண்டாக டிசம்பர் மந்தில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர். ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் காட் ரிஜெக்ஷன் அட் த லெவல் ஆஃப் 24K. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டார்ட் டு கம் வெரி ஸ்லோலி. ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஒரு மூமெண்ட் ஆன் டவுன் சைட் கொடுத்துருக்காங்க. வை திஸ் இஸ் அ செல்லிங் டே அப்படின்றது கிளியராக தெரியுது. Confirmation is OTF. OTF is nothing but one time frame which is a footprint of smart money. ஸோ கிளியராக ஒரு பீரியடும் ஒரு பீரியடை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரணும். அதே மாதிரி ஒரு பீரியடும் ஒரு பீரியடை வந்து ஃபாலோ த்ரூ பண்ணணும் விச் இஸ் அ கிளியர் ஓடிஎஃப் டே. அன்னியோட டேயில் அவங்க செல்லிங் சைடில் தான் கிளியராக இருக்காங்க. இன்கேஸ் இதே பையிங்காக இருந்தால் ஒரு பீரியடும் ஒரு பீரியடை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே ஏறணும். தென் இட் இஸ் கால்ட் அ கிளியர் ஓடிஎஃப் ஸ்ட்ரக்சர் ஆன் பையிங். பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரையும் அன்னியோட டேல வந்தது ஒரு கிளியர் செல்லிங் ஒரு ஓடிஎஃப் தான். இட்ஸ் அ ட்ரெண்டிங் டே. ஐபியோட எக்ஸ்டென்ஷன் டவுன் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல வந்து பாட்டமில் ஒரு க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ சி திஸ் டே மார்க்கெட் வந்து பாட்டம் க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க வித் 2 செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட் ஸ்பைக் உள்பட பார்த்தீங்கன்னா 2 செல்லிங் பிரிண்ட்ஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க விச் இஸ் அ கிளியர் செல்லிங் டேன்னு தெரியும். பட் இந்த ஒரு ஓடிஎஃப் வந்து இஸ் நாட் அ கண்டினியூட்டி பேசிஸில் வரல இல்லையா? இந்த ஒரு ஓடிஎஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து மறுநாள் என்ன ஆயிருக்கணும், இந்த செல்லிங்கோட தொடர்ச்சியாக மறுநாளும் செல் ஆயிருக்கணும். பட் மார்க்கெட் அப்படி ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ரிமைனிங் 3 days மார்க்கெட் என்னவா இருக்குன்னா கிளியராக வந்து ஒரு 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 கன்ஃபர்மேஷனில் தான் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு 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 செல்லிங்கை வந்து இனிஷியேட் பண்ணாத ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ விச் இஸ் அ வெரி கிளியர் இண்டிகேஷன் லைக் மார்க்கெட் ஆன் திஸ் டே இஸ் அன் இன்ட்ராடே ஓடிஎஃப். ஸோ ஒரு ஓடிஎஃப்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இஃப் யூ சி இன் டீட்டெயில் நம்ம மார்க்கெட்டில் வந்து தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து ஜென்ரலாக இருக்கும். பட் அதுக்குள்ளே நிறைய ப்ரொஃபைலில் வந்து ஹின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ராடே ஓடிஎஃப்னால அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு கண்டினியூட்டியை கொடுக்க முடியாது. பிகாஸ் இன்ட்ராடேல வர ஓடிஎஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுற ஓடிஎஃப். தட் இஸ் ஃபாலோ த்ரூ பண்ணக்கூடிய ஒரு ஓடிஎஃப். ஸோ விச் இஸ் அ கிளியர் டிஃப்ரென்ஸ். இந்த டேல ஒரு செல்லிங் இனிஷியேட் பண்ணி ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஜென்ரல் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவோம்னா இது ஒரு ரெஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் நாட் அ ப்ராப்பர் ரெஸ்டிங் டைம். இன்கேஸ் இவங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்த ஒரு ஓடிஎஃபாக இருந்தாங்க. பிகாஸ் அதெல்லாம் ஸ்மார்ட் மணியோட ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்மார்ட் மணி ஃபுட் பிரிண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக என்ன ஆயிருக்குன்னா இவங்கள அழகாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் வாட் ஹேப்பன் இஸ் ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடேல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்கை இனிஷியேட் பண்ணி மார்க்கெட்டை நல்ல கீழே நல்லா வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆன் சேம் லெவல். வை? பிகாஸ் திஸ் டே இன்ட்ராடே ஓடிஎஃப் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ட்ராடே. ஸோ இந்த ஓடிஎஃப் வந்து ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஓடிஎஃப் தான். இதை ஃபாலோ த்ரூ பண்ணக்கூடிய ஒரு ஓடிஎஃப் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொஃபைலில் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு மார்க்கெட் டவுன் சைடில் பிரேக் ஆகுது, டவுன் சைட் க்ளோசிங் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 4 டேஸோட லோவை பிரேக் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அதையே நம்ம ப்ரொஃபைலில் பார்க்கும்போது
அவங்க எவ்வளோ ட்ரூவா வராங்க, அவங்களோட இன்ட்ராடே பிஹேவியர் என்ன, அவங்களோட ஃபாலோ த்ரூ ஆக்டிவிட்டி என்ன, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் டேஸ்க்கான ட்ரேட்ஸும் நம்ம வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்ல ட்ரூவா நடக்குது, ஃபேக்கா நடக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம லேர்னிங்ல வந்து பிரிச்சு பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஓடிஎஃப் இன்ட்ராடே. திஸ் இஸ் நாட் ஃபார் கேரி ஃபார்வர்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு லேர்னிங் எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ லேர்னிங். ஸோ மார்ச்சோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கைண்ட்லி காண்டாக்ட் தி வாட்ஸ்அப் நம்பர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.